இந்த வீடியோ எக்ஸசைஸ் 7.1 ஓட கண்டினியூவேஷன். அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. எக்ஸசைஸ் இன்னைக்கு நாம் எக்ஸசைஸ் 7.1ல் 4th சம்மும் எக்ஸசைஸ் 7.2 ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ 4th சம் பாருங்க. Parikshit makes a cuboid of a plasticine of sides 5 cm, 2 cm, 5 cm. அப்போ cuboid செய்கிறோம். அதோடைய சைட்ஸ் பார்த்தீங்கன்னா 5 cm, 2 cm, 5 cm. How many such cuboids? அந்த மாதிரி எத்தனை cuboids செய்ய முடியும்? Will he needed to form a cube? அந்த மாதிரி எத்தனை cuboids அவனால் செய்ய முடியும் ஒரு cube ஃபார்ம் பண்ணன்னு கேள்வி கேட்குறாங்க. இப்போ நம்ம 4th சம்மில் 3 யூனிட் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அதை பார்க்குறதுக்கு முன்னாடி cuboid கொடுத்துருக்காங்க. வால்யூம் ஆஃப் ஏ cuboid என்ன உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட் இன்ட்டு கியூபிக் யூனிட்ஸ். cuboidக்கு வந்து கியூபிக் யூனிட்ஸில் சொல்லுவோம். ஸோ நமக்கு சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. The sides of the cuboid equal to 5 cm length into breadth into height மாதிரி பண்ண போகிறோம். 5 cm into 2 cm into 5 cm. நமக்கு எக்ஸ்பிளிசிட்டாக லென்த் இவ்வளோ தான், பிரெத் இவ்வளோ தான், ஹைட் இவ்வளோ தான் கொடுக்கல. பட் 3 யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ வால்யூம் கொடுத்துட்டாங்க. அதனால 3ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஏன்னா வால்யூம் ஆஃப் ஏ கியூபாய்டு. அப்போ சைட்ஸ் ஆஃப் ஏ கியூபாய்டு கொடுத்தோடனே வால்யூம் ஆஃப் ஏ கியூபாய்டு ஃபார்முலாவில் நம்ம 3த்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 50 சென்டிமீட்டர் கியூப். மறக்காமல் இந்த யூனிட்டை போடுங்க. கியூபாய்டுன்னுக்குள்ள கியூப் வரணும். கியூபிக் யூனிட்ஸில் தான் மெஷர்மெண்ட் இருக்கணும். ஸோ சென்டிமீட்டர் கியூப். எப்படி நீங்கள் ஏரியா கண்டுபிடிக்கக்குள்ள சென்டிமீட்டர் ஸ்கொயர் போடுவீங்களோ அதே மாதிரி கியூபாய்டு கண்டுபிடிக்கல சென்டிமீட்டர் கியூப்ன்றதை போடுங்க. இதுக்கும் பாயிண்ட் உண்டு, மார்க் உண்டு. இந்த யூனிட் நீங்கள் போடணும்னா மார்க் கம்மி பண்ணிடுவாங்க. ஸோ சென்டிமீட்டர் கியூப் மறக்காமல் இந்த கியூப்ன்றதை போடுங்க. யூனிட் சென்டிமீட்டரில் இருக்கிறதுனால சென்டிமீட்டர் கியூப். அப்புறம் வாங்க ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போடுவோம். 50க்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் நீங்கள் போட்டிங்கன்னா 2 வந்து ஒரு தடவை வந்திருக்கு, 5 2 தடவை வந்திருக்கு. ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 50 என்ன? 2 1 டைம்ஸ், 5 2 டைம்ஸ் வந்திருக்கு. நமக்கு ஒரு பர்ஃபெக்ட் கியூப் டு மேக் எ பர்ஃபெக்ட் கியூப் வி மஸ்ட் ஹேவ் என்னென்ன நமக்கு குறையுது? பர்ஃபெக்ட் கியூப்னா இந்த 2 வந்து 3 தடவை 2 வந்திருக்கணும். 5 வந்து 3 தடவை 5 வந்திருக்கணும். ஒரு பர்ஃபெக்ட் கியூப்னா நமக்கு 3 தடவை வந்திருக்கணும் இல்லைங்களா? என்ன குறையுது? இங்கே பாருங்க ஒரு 2 தான் இருக்கு. அப்போ நம்ம இதுக்கு 3 2 வரணும்னா 2 2 குறையுது. ஓகேவா? அடுத்தது 5ல் எத்தனை 5 குறையுது? இங்கே 2 5 இருக்கு, ஒரு 5 குறையுது. ஒரு பர்ஃபெக்ட் கியூபுக்கு என்ன குறையுது? இந்த 3 ப்ராடக்ட்ஸ் தான் நமக்கு குறையுது. அப்போ 2 × 2 4, 4 × 5 20, 20 குறையுது. இப்போ நம்மள எத்தனை கியூபாய்டு வேணும் டு ஃபார்ம் ஏ கியூப்னு கேட்டிருக்காங்க. அப்போ 20 நமக்கு குறையுது. அதான் அந்த 2 2 × 2 குறையுது, 5 குறையுது இல்லைங்களா? அப்போ 20 குறையுது. நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்க வால்யூம் ஆஃப் ஏ கியூபாய்டு கூட நமக்கு 20 குறையுது. அப்போது 20 into வால்யூம் ஆஃப் தி கியூபாய்டு. இதை நமக்கு மல்டிப்ளை பண்ணனா நம்ம கியூபாக ஃபார்ம் ஆகிடும். இப்போ இங்கே என்ன பண்ணுங்க? ரெக்வயர்ட் நம்பர் ஆஃப் கியூபாய்டு. நமக்கு எத்தனை கியூபாய்டு வேணும் டு மேக் எ கியூப் ஈக்குவல் டு எவ்வளோ குறையுது? 20 குறையுது. 20 கியூபாய்டு நமக்கு தேவை. இதான் உங்கள் ஆன்சர். நமக்கு 20 கியூபாய்டு தேவைப்படுது ஒரு கியூபாக ஃபார்ம் பண்ண. இதான் ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நம்ம அடுத்த எக்ஸசைஸ் 7.2க்கு போயிடலாம். இன்னைக்கு கியூப்ஸ் அண்ட் கியூப் ரூட்ல எக்ஸசைஸ் 7.2ல ஃபர்ஸ்ட் சம் சொல்றேன் பாருங்க. ஃபைண்ட் தி கியூப் ரூட் ஆஃப் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங் பை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். அதில் நான் தேர்ட் சம் எடுத்துக்கிட்டேன். 10,648. நாம் கியூப் ரூட் எடுக்க போகிறோம். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடுனாலுமே உங்களுக்கு தெரியும் ப்ரைம் நம்பர்ஸால் தான் டிவைட் பண்ணணுன்ட்டு. ஸோ 2 ப்ரைம் நம்பர் டிவைட் பண்ணுறேன். 2 வந்து 3 டைம்ஸ் வருது, 11 வந்து 3 டைம்ஸ் வருது. 2 3 டைம்ஸ் வந்துருச்சிங்களா? கியூப் ரூட்னாலுமே கியூப்பில் 3 தடவை வந்துச்சுன்னா ஒரு தடவை எடுக்கணும். அப்போ 3 2 இருக்குது, ஒரு தடவை எடுத்துக்கிறேன். இன்ட்டு 11. அப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கும்? 11 × 2 இஸ் நத்திங் பட் 22. இதை போடுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். ஸ்கொயர் ரூட்லேயே சொல்லி கொடுத்தது தான். இதை போடுறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கேன்? எடுத்து எழுதுறதுக்கு முன்னாடி இப்படி போடுங்க. கியூப் ரூட் ஆஃப் 10,648 இஸ் நத்திங் பட், திரும்பி கியூப் ரூட் போடுங்க. கியூப் ரூட் ஆஃப் இந்த கோஷன்ட்டை எழுதுங்க. எடுத்து
11 ஏன்னா இப்படி நீங்கள் போட்டிங்கன்னா தான் கியூப் ரூட் எடுக்கக்குள்ள நீங்கள் 3 டைம்ஸ் வந்துச்சுன்னா 1 டைம் எடுப்பீங்க. அப்போது மறக்காமல் இந்த கியூப் ரூட்டை நீங்கள் போடுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து எழுதக்குள்ளே தான் நம்ம இப்படி பண்ணணும். ஈக்குவல் டு 3 தடவை 2 கியூப்லேருந்து வெளியில் எடுக்கக்குள்ளே 3 தடவை வந்தால் ஒரு தடவை 3 11 இருக்குது 1 ஈக்குவல் டு 22. ஆன்சர் எப்படி எழுதுறது? Therefore, cube root of 10,648 equal to 22 is your answer. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் கஷ்டமான சம் தான் எடுத்து போட்டிருக்கேன். இது நீங்கள் பார்த்துட்டு எதனா டவுட் இருந்துன்னா கேளுங்க. இப்போ அதுலேயே ஒரு பெரிய நம்பர் பாருங்கள். 7th சம் சொல்லிடுறேன். 1,10,592. இதுக்கு நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எடுப்போம். பாருங்கள், 2ஆல் பண்ணோம்னா 55,296. திரும்பி 2ஆல் பண்ணுறேன். இப்படியே வருது. எத்தனை தடவை வருதுன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 டைம்ஸ் 2 வந்திருக்கு. திரும்பி கண்டினியூ பண்ணுற பாருங்கள். 3 வந்து ஒரு 3 டைம்ஸ் வந்திருக்கு. 12 டைம்ஸ் 2 வந்திருக்கு. 3 டைம்ஸ் வந்திருக்கு. 12 டைம்ஸ் அந்த 2 அப்படியே எடுத்து எழுதுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 டைம்ஸ் 2 வந்திருக்கா? அதை நாங்கள் எடுத்து எழுதுறதுக்கு முன்னாடி கவுண்ட் பண்ணிக்கோங்க எத்தனை தடவைன்னு. அப்போ தான் தப்பு பண்ண மாட்டீங்க. 12 டைம்ஸ் 2 வந்திருக்கு சொல்லிக்கிட்டே 12 டைம்ஸ் எழுதுறீங்க. 3 3 தடவை வந்திருக்கு. அப்போ 3 வந்து 1 2 3 டைம்ஸ். இப்போ நம்ம கியூப் ரூட் எடுக்கலாம். கியூப் ரூட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கியூபாக இதை தானே எடுக்கணும். அப்போது இதுக்கு வந்து நம்ம கியூப் போடுவோம். கியூப் ரூட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை போட போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டெப் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், 3 3 எடுத்து எழுதுங்க. இங்கே ஒரு இது இருக்கு இல்லையா? அப்போ 2 கியூப் இன்ட்டு, ஏன்னா நம்ம கியூபாய்டு தானே கியூப் ரூட்டு தான் எடுக்க போகிறோம். அப்போ கியூபாக இருந்தால் தானே ஒரு தடவை எழுதிங்க. இதையும் 2 கியூப் 3 3 எடுத்து கியூப்பில் எழுதுங்க. அப்போ ஈஸியாக இருக்கும். இப்படி தான் நீங்கள் ஆக்சுவலாக ஒரு ஸ்டெப் இந்த மாதிரி எழுதிட்டு எழுதினீங்கன்னா தான் ஃபுல் மார்க் கிடைக்கும். இது ஒரு 2. அப்போ இந்த 3 2 கியூப் இன்ட்டு 3 வந்து 3 கியூப் எழுதிட்டோமா? இப்போ நம்ம எடுத்துட்டோம். இப்போ கியூப் ரூட் போடுவோம். இதுக்கு கியூப் ரூட் போடுவோம். கியூப் ரூட் ஆஃப் 2 கியூப் இன்ட்டு 2 கியூப் இன்ட்டு 2 கியூப் இன்ட்டு 2 கியூப் இன்ட்டு 3 கியூப். கியூப் ரூட்டை எடுத்து வெளியில் எழுதுக்குள்ளே ஒரு 2 கியூப் வந்துச்சுன்னா ஒரு தடவை இன்ட்டு, இங்கே 2 கியூப் 2 மட்டும் போடுங்க. கியூப்லேருந்து வெளியில் இருக்குல்ல, கியூப்லேருந்து எடுக்கக்குள்ளே இந்த பேஸ் நம்பர் மட்டும் தான் எழுதணும். இங்கே இன்ட்டு, இங்கே இந்த இதுக்கு நான் ஒரு 2 போட்டேன். இந்த 2 கியூபுக்கு ஒரு 2 போட்டேன். இந்த 3 கியூபுக்கு ஒரு 3 போட்டுட்டேன். இப்போ அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 into 3 என்ன? 16 into 3 is 48. அப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர்? கியூப் ரூட் ஆஃப் 110592 equal to 48. எடுத்து எழுதுங்க. Thus cube root of 1,10,592 equal to 48 is the answer. நான் பெரிய 2 சம்ஸ் போட்டு காமிச்சிட்டேன். மீதி சம் எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். டவுட் இருந்தால் என்னை கேளுங்க. அடுத்தது நாம் செகண்ட் சம் பார்ப்போம். எக்ஸசைஸ் 7.2ல் செகண்ட் சம் பார்ப்போம். ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். அதில் கியூப் ஆஃப் எனி ஆட் நம்பர் இஸ் ஈவன். ட்ரூவா ஃபால்ஸான்னு கேட்குறாங்க. நான் இன்ட்ரடக்ஷன் எடுக்கக்குள்ளேயே சொல்லியிருக்கேன், எந்த ஆட் நம்பரை கியூப் எடுத்தாலும் அதோடைய ப்ராடக்ட்டு ஆடாக தான் வரும். அதே மாதிரி ஈவன் நம்பரை கியூப் எடுத்தோம்னா அதோடைய ப்ராடக்ட் ஈவனாக வரும். நான் இன்ட்ரடக்ஷன்லேயே சொல்லியிருக்கேன். வித் எக்ஸாம்பிளோடு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். 3ன்றது ஒரு ஆட் நம்பர். இதோட கியூப் எடுப்போம். 3 into 3 into 3 9. 3 into 3 9 equal to 27. அப்போது அதோடைய ப்ராடக்ட்டும் ஒரு ஆட் நம்பர் தானே. அப்போது ஆட் நம்பருடைய ப்ராடக்ட் ஒரு ஆட் நம்பர் தான். அப்போ இதுக்கு என்ன ஆன்சர்? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? கியூப் ஆஃப் எனி ஆட் நம்பர் இஸ் ஈவன் கொடுத்துருக்காங்க. தப்பு. அப்போ ஃபால்ஸ் இஸ் தி ஆன்சர். அப்போ 1க்கு ஆன்சர் ஃபால்ஸு. ஓகேங்களா? இப்போ செகண்ட் சம் சொல்கிறேன். செகண்ட் சம் பாருங்கள். எ பர்ஃபெக்ட் கியூப்
ஒரு பர்ஃபெக்ட் கியூப்னா என்ன, மூணு 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 ஃபார்மேஷன் ட்ரிப்ளெட்டாக ஃபார்ம் ஆகிருக்கிறது. டஸ் நாட் எண்ட் வித் 2 zeros-ன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் ஒரு 10ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். ஒரு டிஜிட் நம்பர் இருக்குது. ஒரு பர்ஃபெக்ட் கியூபாக இருந்துச்சுன்னா என்ன போடுவீங்க, 10 × 10 × 10 ஜீரோஸில் முடியறது தானே. எதில் முடியுது பாருங்கள், 3 0 தான் வருது. அப்போ நம்ம ஒரு 0 வச்சு போட்டாலுமே 3 போயிடுது. அப்போ a perfect cube does not end with 2 zeros-ன்றது என்னது, ட்ரூ. ஏன்னா ஒரு 0 வச்சு நம்ம கியூப் எடுத்தாலுமே அதோட ஆன்சர் 3 0 போயிடுச்சு. அப்புறம் எங்கேருந்து 2 0 இருந்திருக்க முடியும். ஃபஸ்ட்டு ஒரு 0க்கு 3 zeros வருது நமக்கு ஆன்சர். அப்போ இது கரெக்டு, ட்ரூ. a perfect cube does not end with 2 zeros. ட்ரூ, 2 zeros-ல முடியாது. ஃபஸ்ட்டு இதுவே 3 zeros-க்கு மேலே தான், கிரேட்டர் than 2 zeros தான் இருக்குது, 3 zeros. அப்போ செகண்டுக்கு ஆன்சர் ட்ரூ. தேர்ட் சம் பாருங்க. இஃப் ஸ்கொயர் ஆஃப் எ நம்பர் ends with 5, ஒரு ஸ்கொயர் ஆஃப் எ நம்பர் வந்து 5ல் முடிஞ்சுதுன்னா தென் இட்ஸ் கியூப் வந்து ends with 25ன்னு சொல்கிறாங்க. அப்போ நாம் ஒரு நம்பர் எடுத்துப்போம், அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்கொயர் போடுவோம், அப்புறம் கியூப் வச்சு பார்ப்போம். இப்போ எதனா ஒரு நம்பர் அதோடைய ஸ்கொயர் ஆஃப் தி நம்பர் ends with 5 இருந்தால் கியூப் வந்து 25ன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் ஒரு நம்பர் 5ன்னு எடுத்துக்கிறேன். இதோட ஸ்கொயர் என்ன, 5 ஸ்கொயரு. ஸ்கொயர் ஆஃப் எ நம்பர் ends with 5 இருந்தால்தான் அந்த கண்டிஷன் சொல்கிறாங்க இல்லையா. அப்போ 5 × 5 = 25. அப்போ ஒரு ஸ்கொயர் ஆஃப் தி நம்பர் ends with 5 இருந்துச்சுன்னா ends with 5 தான். ஸ்கொயர் ஆஃப் தி நம்பர் இங்கே என்னங்க 25, ends with 5 இருந்தால் அதோட கியூபு 25ல் முடியுன்றாங்க. அப்போ 5 கியூப் போட்டு பாருங்கள். 5 கியூப் = 5 × 5 × 5. திஸ் இஸ் நத்திங் பட் 25 × 5 என்ன, 125. அப்போது ஒரு நம்பருடைய ஸ்கொயரு 5ல் முடிஞ்சால் அதோட கியூபு 25ல் முடியுன்றாங்க. 25ல் தானே முடிஞ்சிருக்கு. அப்போ கரெக்டு. திஸ் ஆன்சர் வந்து என்ன, தேர்டு ஒன்றுக்கு நீங்கள் ஆன்சர் என்ன கொடுப்பீங்க, ட்ரூ. ஏன்னா அது ஒரு நம்பருடைய ஸ்கொயர் 5ல் முடிஞ்சிருக்கு, அதோட கியூபு 25ல் தான் முடிஞ்சிருக்கு. இப்போ நம்ம 25ன்னு ஒரு நம்பர் எடுத்துப்போம். 25 ஸ்கொயர் இஸ் 625. இதை திரும்பி இந்த 25 கியூப் எடுங்க. திஸ் இஸ் நத்திங் பட் பார்த்தீங்கன்னா 15625. அப்போ ஸ்கொயர் ஆஃப் ஏ நம்பர் அது 25ஓட ஸ்கொயர் வந்து உங்களுக்கு 5ல் முடிஞ்சிருக்கு. இதோட கியூப் பாருங்கள் 25ல் தான் முடிஞ்சிருக்கும். அதையே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலும் 25ல் முடிஞ்சிருக்கும். அப்போ அதுக்கு ஆன்சர் ட்ரூ, கரெக்டு தான். இப்போ இந்த சம் பாருங்கள். ஃபோர்த்து, there is no perfect cube which ends with 8ன்னு சொல்கிறாங்க. இது கண்டிப்பாக ஆன்சர் உங்களுக்கு ஃபால்ஸ்ன்னு தெரியும். எப்படி, there is no perfect cube which ends with 8 8ல் முடிகிற பர்ஃபெக்ட் கியூபே இல்லைன்றாங்க. ஏன் பாருங்கள், 2 கியூப் பாருங்கள், 2 × 2 × 2 8ல் தாங்க முடியுது. அது இல்லை, அப்போ வந்து அது ஆன்சர் ஃபால்ஸாக தானே இருக்க முடியும். அடுத்தது கூட பாருங்களேன், 12 கியூப் எடுங்களேன், 2ல் முடியறது. 12 கியூப் பாருங்களேன். இப்போ 12 கியூப் வந்து 12 × 12 × 12. இது பாருங்களா, ஆன்சர் வந்து 1728. இதுவும் 8ல் தான் முடியுது. அவங்க என்ன சொன்னாங்க, there is no perfect cube which ends with 8. 8ல் முடிகிற பர்ஃபெக்ட் கியூபே இல்லைன்றாங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன, ஃபால்ஸ். ஃபோர்த்துக்கு ஆன்சர் ஃபால்ஸ். 2 digit மேபி. ஃபிஃப்த் சம் பாருங்கள். த கியூப் ஆஃப் ஏ 2 digit நம்பர், 2 digit நம்பரோடைய கியூபு மேபி a 3 digit நம்பர்னு சொல்லியிருக்காங்க. 2 digit நம்பர் கியூப் வந்து 3 digit நம்பர். ஸ்மாலஸ்ட் 2 digit நம்பர் என்ன, நமக்கு 10ல் தான் ஆரம்பிக்குது. அதை வச்சே நம்ம இந்த செக் பண்ணிவிடுவோம். இதை ஸ்மாலஸ்ட் 2 digit நம்பரு 10. இதை கியூப் பண்ணி பார்ப்போம் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு. 1 1 2 3 0. ஸ்மாலஸ்ட் 2 digit நம்பரோட கியூப் வந்து 3 digitன்னு சொல்கிறாங்க. இங்கே 3 digit-ஆக இருக்குது பாருங்கள். 1 2 3 4 digit இருக்குது. அப்போ என்ன ஆன்சர், 5க்கு ஃபால்ஸ் தானே. ஏன்னா ஒரு ஸ்மாலஸ்ட் 2 digit நம்பர் எடுத்தாலுமே நமக்கு 4 digit-ல் ஆன்சர் வருது. அப்போ அதுக்கு ஆன்சர் ஃபால்ஸு. 6th சம் பாருங்கள். த கியூப் ஆஃப் ஏ 2 digit நம்பரோட கியூபு மே ஹாவ் 7 or more digits இருக்குன்னு சொல்கிறாங்க. கியூப் ஆஃப் ஏ 2 digit நம்பர் மே ஹாவ் 7க்கு இருக்கலாம், இல்லை மோர் டிஜிட்ஸும் இருக்கலாம். இதை செக் பண்ணுவோமா. நம்ம இப்போ 5th சம்க்கு என்ன சொல்கிறாங்க, 2 digit நம்பர் 3 digitன்றதுக்கு நம்ம மினிமம் நம்பர், அதாவது ஸ்மாலஸ்ட் 2 digit நம்பரை எடுத்துக்கிட்டோம். இந்த கேஸில் கியூப் ஆஃப் ஏ 2 digit நம்பர் மே ஹாவ் 7 or more digitsனா மேக்ஸிமம் 2 digit நம்பர் எது,
உங்களோட மேக்ஸிமம் 2 டிஜிட் நம்பர் என்ன 99. இதை நம்ம இதை க்யூப் எடுத்துட்டாலுமே இதோட ஆன்சரு 7ஓ இல்லை மோராக வந்துச்சுன்னா அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம் இல்லையா. அப்போ இதை 99 க்யூப் எடுத்துக்கோங்க. நீங்கள் கால்குலேட்டரில் கூட போட்டு பார்க்கலாம். 99 க்யூப் இஸ் நத்திங் பட் 970209. 7 டிஜிட்டுக்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. இது எத்தனை டிஜிட் கனெக்ட் பண்ணுங்கள்? 1 2 3 4 5 6. அப்போ 6 டிஜிட் தான். நம்ம மேக்ஸிமம் 2 டிஜிட் நம்பர் எடுத்தாலுமே அதோட ஆன்சர் 6 டிஜிட்டில் தான் இருக்கும். அப்போது அதுக்கப்புறம் டிஜிட் என்ன 100, அது 3 டிஜிட் நம்பராக போயிடும். அப்போ இதுக்கு என்ன ஆன்சரு? ஃபால்ஸ் தான். ஏன்? இங்கே பாருங்கள், மேக்ஸிமம் 2 டிஜிட் நம்பரே வந்து 99 தான். அப்போ இந்த சம்மு பாருங்கள், the cube of a 2 டிஜிட் நம்பர் மேக்ஸிமம் 2 டிஜிட்டே 99 தான். அதோடைய க்யூப் எடுத்தோம்னா 6 டிஜிட் தான் ஆன்சர் வருது. இவங்க சொல்கிறது 7 or more டிஜிட்ன்றாங்க. இதுக்கு ஃபால்ஸு. இப்போ 7th சம் பாருங்கள். the cube of a single digit number may be a single digit நம்பராக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. சிங்கிள் டிஜிட் நம்பராகவே இருக்கலான்ட்டு. ஏன் வராது? வரும். இங்கே பாருங்கள். அப்போ இதுக்கு ஆன்சர் ட்ரூ தான். எப்படி? cube of a single digit number சிங்கிள் டிஜிட்டாக இருக்குன்றாங்க. 1 cube 1 தாங்க, 2 cube 8 தாங்க, 3 cube மட்டும்தான் என்ன வரும்னா 27 வரும். ஆனால் மேபி சொல்கிறாங்க. ஏன் இருக்குது இல்லையா சிங்கிள் டிஜிட் நம்பர் 1 cube 1 2 cube 8. அப்போ ஆன்சர் ட்ரூ. 7.2ல தேர்ட் சம் பாருங்க. யூ ஆர் டோல்ட் தட் 1331 இஸ் அ பர்ஃபெக்ட் கியூப். அப்போது இது ஒரு பர்ஃபெக்ட் கியூப்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. 1331 இஸ் அ பர்ஃபெக்ட் கியூப் கொடுத்துட்டாங்க. கேன் யூ கெஸ் வித்தவுட் ஃபேக்டரைசேஷன்? அப்படின்னா நம்ம ப்ரைம் ஃபேக்டர் போட்டு அதை நம்ம டிவைட்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா. ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எடுக்கக்கூடாது. எடுக்காமல் கேன் யூ கெஸ் வித்தவுட் ஃபேக்டரைசேஷன் வாட் இஸ் இட் கியூப் ரூட்? நம்மளை ஃபேக்டரைசேஷன் இல்லாமல் கியூப் ரூட்டு கேட்குறாங்க. அப்போ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எதுவுமே நம்ம போடக்கூடாது. இந்த நம்பர் ஒரு கியூப் ரூட்டான்னு கேட்குறாங்க. சிமிலர்லி கெஸ் தி கியூப் ரூட் ஆஃப். அது மட்டும் இல்லாமல் இந்த நம்பருக்கும் நம்ம கியூப் ரூட் எடுக்கணும். 4913, 12167, 32768க்கு. ஃபஸ்ட்டுக்கு இந்த நம்பருக்கு நான் எப்படி போடணும்னு மெத்தட் சொல்கிறேன். 1331க்கு கியூப் ரூட் எப்படி எடுக்கிறதுன்ட்டு. கியூப் ரூட் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் நம்ம எடுக்க போகிறதில்ல, ஷார்ட்கட் மெத்தட் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அதை எடுத்து எழுதுங்க. 1331 பர்ஃபெக்ட் கியூப்னு கொடுத்துட்டாங்க. அப்போ பர்ஃபெக்ட் கியூபு 1331. நாம் கியூபுனாலுமே என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ரூலே நாம் 3 3ஆக பிரிக்கணும் இல்லைங்களா. முதல்ல 3 3ஆக பிரிப்போம். இந்த நம்பரை கொடுத்துருக்க நம்பரை 3ஆக பிரிக்கணும். அது எப்படி பிரிக்கணும்னா ஃபார்மிங் குரூப்ஸ் ஆஃப் 3. எதுலேருந்துனா ரைட் சைட்லேருந்து குரூப் 3யை பார்ப்போம். ஃபார்மிங் குரூப்ஸ் ஆஃப் 3 ஃப்ரம் தி ரைட் மோஸ்ட் டிஜிட் ஆஃப் 1331. ரைட் மோஸ்ட் டிஜிட்லேருந்து பிரிங்க. கொடுத்துருக்க நம்பரை இப்படி எடுத்து எழுதுங்க. 1331 ரைட் மோஸ்ட்லேருந்து 3 3 நம்பராக பிரிங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்படி பிரிக்கக்குள்ளே 331 ஒரு குரூப்பு. இதை வந்து குரூப் 1 ரைட்லேருந்து தானே பண்ணுறோம். அப்போது ரைட்லேருந்து தான் இது குரூப் 1. இது மீதி வந்து பாக்கி ஒன்று மட்டும்தான் நிற்கிது. இது குரூப் 2. அப்போ குரூப் 1ல் என்ன இருக்குது? குரூப் 1ல் வந்து 331 இருக்குது. குரூப் 2ல் 1 மட்டும்தான் இருக்குது. இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன்லேயே சொல்லியிருக்கேன். கியூப் ரூட் எடுக்கிறப்ப இப்போ குரூப் 1 இந்த நம்பரை மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துப்போம். 1ல் முடிஞ்சிருந்துச்சுன்னா இதோட கியூப் ரூட் எடுக்கிறப்ப அந்த நம்பர் எந்த நம்பரோடையது 1ல் முடிஞ்சிருக்கும்? 1ல் முடிஞ்சால் தான் வரும் இல்லையா. நம்ம கியூப் ரூட்டு தான் எடுக்க சொல்லியிருக்காங்க. கியூப் ரூட்டை நம்ம போடாமல் இப்போ இது 1ல் முடிஞ்சிருக்குது. ஆன்சர் அதோட கியூப் வந்து 1ல் முடிஞ்சிருந்தா அந்த நம்பரும் ஒன்றா தான் இருக்கும், முடிஞ்சிருக்குன்னு தெரியும். அப்போ நம்ம ஒன்ஸ் பிளேஸில் நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்? 1ன்னு போட்டிருக்கோம். 1 அப்போது ஒன்ஸ் டிஜிட் இந்த குரூப் 1 1ஆக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம்? நமக்கு ரெக்வயர்ட் கியூப் ரூட்லேயும் அதோட ஒன்ஸ் டிஜிட் எதுவாக முடிஞ்சிருக்கும்? 1ல் தான் முடிஞ்சிருக்கும். ஸோ ஒன்ஸ் டிஜிட் இன் தி ரெக்வயர்டு நமக்கு தேவையான கியூப் ரூட்லேயும் கியூப் ரூட்டு தான் நம்மளை எடுக்க சொன்னாங்க. ஸோ ஒன்ஸ் டிஜிட் இந்த ரெக்வயர்ட் கியூப் ரூட்டும் 1 தான். அப்போ நம்ம யூனிட் பிளேஸை ஃபில் பண்ணிட்டோம். 2 பிளேஸ் இருக்குது. இதில் யூனிட் பிளேஸில் கண்டிப்பாக 1ல் தான் முடிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிறது என்னவா இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ குரூப் 2ல் பாருங்கள், 3 டிஜிட் நம்பர் கிடையாது, ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது, அதுவும் 1ஆக இருக்குது. இப்போ இங்கேயும் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். 1ல் இருந்துச்சுன்னா என்ன, திரும்பி அது 1ல் தான் முடியும், நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அப்போ எப்படி எடுத்து எழுதணும்?
the second group has only one தான் இருக்குது left out ஒன்று தான் இருக்குது. அப்போ our cube root may be நம்ம ஃபஸ்ட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சது அந்த ஃபஸ்ட்டு 3 டிஜிட்டில் 1 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது மீதி இருக்கிற இந்த 1 வந்து 1 தான், 1னா திரும்பி 1 தான் வரும். அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்ன? cube root of 1331 equal to 11. cube root of இது என்ன? 11. நீங்கள் வேணால் இதை வந்து 11 into 11 செக் பண்ணுறதுக்கு 11 into 11 into 11 3 தடவை க்யூப் இல்லைங்களா? க்யூப் தானே, இதை மல்டிப்ளை வேணால் பண்ணி பார்த்துக்கோங்க. 11 க்யூப் வந்து 1331 தான் வரும். நமக்கு ஆன்சர் கிடச்சிடுச்சு. இது ஷார்ட்டஸ்ட் வே. இப்போ செகண்ட் சம் பாருங்கள். 4913. அப்போ என்ன பண்ணோம்? நம்ம ஃபார்மிங் குரூப்ஸ் பார்க்கணும் இல்லையா? ஃபார்மிங் என்ன பண்ணுவீங்க? குரூப்ஸு 3 3யாக பண்ணுங்கள். இது ஒரு பர்ஃபெக்ட் க்யூப்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக அது ஒரு பர்ஃபெக்ட் க்யூப் நம்பர். இட் இஸ் எ பர்ஃபெக்ட் க்யூப் நம்பர், உங்களுக்கு தெரியும், அது கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. அப்போ பர்ஃபெக்ட் க்யூப்னா தான் நம்ம 3 3யாக ஃபார்ம் பண்ணுவோம். ஃபார்மிங் குரூப்ஸ் ஆஃப் 3 3யாக பண்ணுறோம். 3 ஃப்ரம் தி ரைட்லேருந்து, அதே யூஷுவல் நான் சொன்னல, ரைட்லேருந்து எழுதுங்க, ரைட் மோஸ்ட் டிஜிட்லேருந்து எழுதுங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? கொடுத்த நம்பரை எடுத்து எழுதுங்க. 4913 ரைட்லேருந்து 3 டிஜிட்டு 1 2 3. இதுக்கு ஒரு கோடு போட்டுங்க. கோடு போட்டிங்களா? கோடு போட்டோன்னே இது குரூப் 1, இது ஃபஸ்ட்டு குரூப். இது என்ன பண்ணுங்க? குரூப் 2 எடுத்துக்கங்க. ஓகேவா? இப்போ 913 தான் ஃபஸ்ட்டு குரூப்பு. குரூப் வந்து 1ல் என்ன இருக்குது? 913. குரூப் 2 வந்து 4 இருக்குது. 913 எடுத்துங்க. இதில் யூனிட் டிஜிட் என்ன இருக்குது? 1 டிஜிட்டில் 3. நான் உங்களுக்கு ஏற்கனவே இன்ட்ரொடக்ஷன்லேயே சொன்னேன் இல்லைங்களா? இப்போ 3 க்யூப்ன்றது 27. அப்போ யூனிட் டிஜிட் 7ல் முடியும்ட்டு. அதே 7 க்யூப் வந்து 3ல் முடியும். அப்படியே ரிவர்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? 7 க்யூப் 3ல் முடியும்ட்டு. நம்மளுடைய குரூப் 1ல் யூனிட் டிஜிட் என்னவில் முடிஞ்சிருக்கு? 3ல் முடிஞ்சிருக்கு. 3 எப்போ வரும்? நான் க்யூபு, நம்மள க்யூப் ரூட் எடுக்க சொல்லியிருக்காங்க. இதுதான் க்யூபு. அப்போ க்யூபை நம்ம க்யூப் ரூட் எடுத்தோம்னா இந்த நம்பர் நமக்கு கிடைக்கும். அப்போ நம்ம க்யூபில் கொடுத்துருக்கிற நம்பரு யூனிட் டிஜிட் பாருங்கள், எதுக்கு 3 வந்திருக்கு? 3 வந்துச்சுனாலுமே அதோடைய நம்பர் எது யூனிட் டிஜிட்டாக இருக்கும்? 7. அப்போ நம்ம குரூப் 1ல் யூனிட் பிளேஸில் 3 வந்துச்சுன்னா அது ஏதோ ஒரு நம்பர் 7ல் முடிஞ்சிருக்கும், ஒன்ஸ் பிளேஸு. அதோட க்யூபு தான் 3ல் க்யூபாக கிடச்சிருந்துருக்கும். அப்போ நம்ம அந்த க்யூபை க்யூப் ரூட் எடுக்குள்ள 7 தான் வரும். இங்கே கூட பாருங்கள் 4913. இது என்ன முடிஞ்சிருக்கு? க்யூபு. க்யூபோட யூனிட் பிளேஸில் வந்து 3 வந்துச்சுன்னா அப்போ அது என்ன நம்பர் யூனிட்டில் இருக்கும்? 7ல் ஒன்ஸ் பிளேஸில் 7 இருக்க நம்பருக்கு தான் க்யூப் வந்து 3ல் முடியுது. க்யூபில் 3 வந்திருக்கு. 3ல் வந்தால் யூனிட் பிளேஸ் என்னவா இருக்கும்? 7. சின்ஸ் ஃபஸ்ட்டு குரூப் வந்து ends with 3 இன் யூனிட் பிளேஸ்னால, யூனிட் டிஜிட்டில் வந்து 3 வந்ததுனால தென் அதோடைய நம்பர் என்னவா இருக்கும்? தென் தி யூனிட் டிஜிட் இன் நம்பர், க்யூப் ரூட் நம்பரில் நம்ம க்யூப் கண்டுபிடிக்கல, என்னவா இருந்திருக்கும்? இட் ஷுட் பி 7. 3ல் முடிஞ்சால் 7 வந்திருக்கணும். 7ன்னு ஒரு நம்பர் முடிஞ்சிருந்தாதான் அதோட க்யூப் எடுக்கக்குள்ளே 3ல் வரும். அதோட க்யூப் வரக்குள்ளே 3ல் வரும். அப்போ இங்கே 3 இருக்கிறதுனால நான் 7 போட்டுக்கிட்டேன் யூனிட் பிளேஸில். நம்ம யூனிட் பிளேஸ் 7 கண்டுபிடிச்சிட்டோமா? அப்போ அதுக்கு முன்னாடி இருக்க டென்ஸ் பிளேஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம டென்ஸ் டிஜிட் கண்டுபிடிக்க ஏற்கனவே நான் 1 இருந்தது 1 போட்டுக்கிட்டேன். ஏன் 1 இருந்தது 1 போட்டுக்கிட்டேன்னா 1 தான் ஸ்மாலஸ்ட் நேச்சுரல் நம்பரே உங்களுக்கு அங்கே இருக்குக்குள்ள. அதுக்கு முன்னாடி எந்த நம்பரும் இல்லை, போட்டுக்கிட்டோம். அது 3 டிஜிட் ஃபார்மேஷன் கிடையாது, ஒரே ஒரு சிங்கிள் நம்பர் இருந்தது. ஆனால் இந்த கேஸில் டென்ஸ் டிஜிட் எடுக்க போகிறோம். டென்ஸ் டிஜிட்டில் குரூப் 2 எடுத்துக்கோங்க. குரூப் 2ல் என்ன நம்பர் மட்டும் பாக்கி இருக்குது? 4 தான் பாக்கி இருக்குது. இது ஸ்மாலஸ்ட் நேச்சுரல் நம்பரா? ஸ்மாலஸ்ட்டு 1 இருக்கணும். இது 1ஆ? இல்லை, 1க்கு மேலே இருக்குது. குரூப் 2ல் பார்த்தீங்கன்னா 1 கிடையாது, 1ஐ விட கிரேட்டராக இருக்குது. அப்போ 4 இருக்குது. இந்த 4 முதல்ல எங்கே வருதுன்னு பாருங்கள். 1ன்ற ஸ்மால் நம்பர் க்யூபு, 1 க்யூபுக்கும் 2 க்யூப் எடுங்க. அடுத்தது 1 க்யூபுக்கும் 2 க்யூபுக்கும். 1 க்யூப்ன்றது 1, 2 க்யூப் 8. இந்த 4 எங்கே இருக்குது? இந்த 1க்கும் 8க்கும் நடுவில் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன சிம்பிள் போடுவீங்க? இது கிரேட்டர் தென் 1ஐ விட கிரேட்டராக இருக்குது, லெஸ்ஸர் தென் 2 க்யூப். 2 நம்பர் எடுத்துக்கிட்டோமா? 1 க்யூபு 2 க்யூபுக்கு நடுவில் தான் 4 இருக்குது.
அப்போது நாம் என்ன பண்ணணும், எது ஸ்மாலஸ்ட்டோ 4 வந்து greater than 1, அப்போ இதை கம்பேர் பண்ணக்குள்ள எது ஸ்மாலஸ்ட் நம்பர்னு பார்க்கணும். இதுதான் ஸ்மாலஸ்ட் நம்பர் 1. அப்போ யூனிட் பிளேஸில் 1 தான், டென்ஸ் பிளேஸில் 1 வரணும். அப்போ டென்ஸ் பிளேஸில் என்ன வரணும், 1 வரணும். ஸோ டென்ஸ் பிளேஸ் வந்து must be டென்ஸ் பிளேஸில் வந்து must be ஸ்மாலர் நம்பர். என்னது, ஸ்மாலர் நம்பர் 1ஆக தான் இருக்க முடியும். ஏன்னா நம்ம கியூபு தானே எடுக்கிறோம். இப்போ இது 1 கியூபுங்க, இது 2 கியூபு. 1 கியூபு 1, 2 கியூபு 8. இதுக்கு நடுவில் எதனா நம்பர் இருக்கா? 4க்கு எதனா நீங்கள் கியூபு போட முடியுமா? 4ன்றதுக்கு எதனா கியூபு காமிக்க முடியுமா? 4க்கு கியூபே இல்லை. அப்போ அது எதுவாக தான் இருக்கும், 1 கியூபாக தான் இருக்க முடியும். 1 கியூபாக தான் இருக்க முடியும். புரியுதுங்களா? 1 2 1 கியூபு 2 கியூபு 3 கியூபு 4 கியூபு தானே போவீங்க. இந்த 4 எங்கே நிற்கிது, இதுக்கு நடுவில் இருக்குது. அப்போது கண்டிப்பாக ஸ்மாலர் நம்பர் 1ஆக தான் இருக்க முடியும். அப்போ நம்மளுடைய ரெக்வயர்ட் நம்பர் என்ன, ரெக்வயர்ட் கியூப் ரூட் என்ன போடுவீங்க, ரெக்வயர்ட் கியூப் ரூட். நம்ம ஏற்கனவே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஒன்ஸ் பிளேஸில் 7ன்றதை குரூப் 1லேருந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அதை போட்டுக்கோங்க 7. அப்போது டென்ஸ் பிளேஸில் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், கண்டிப்பாக அது 1ஆக தான் இருக்க முடியும் லெஸ்ஸர்ன்றனால 1 கியூபு. ஏன்னா 4 வந்து இஸ் கிரேட்டர் தென் 1. அப்போ இதுதான் ஸ்மாலர், இதுதான் வரணும். அப்போ 1. நம்மளுடைய ரெக்கார்ட் நம்பர் என்ன, 17ன்றது தான் நம்பர். இதை வேணால் நீங்கள் கியூப் ரூட் ஆஃப், அப்போ என்னது, கியூப் ரூட் ஆஃப் 4913 ஈக்குவல் டு 17 தான் ஆன்சர். செக் வேணால் பண்ணிக்கோங்க. 17 × 17 × 17 போட்டு பார்த்தீங்கனாலுமே யூ வில் கெட் 4913. இது இன்னமும் கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணும். அடுத்த சம்மும் போட்டுட்டோன்னா புரியும். தேர்ட் சம் பாருங்கள், 12167. ஆஸ் இட் இஸ் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். இது என்னது, குரூப் 1 இல்லைங்களா, இது குரூப் 1. அப்போ குரூப் 2ல் பாருங்கள், நமக்கு 2 டிஜிட் நம்பர் கிடச்சிருக்குது, 12 கிடச்சிருக்கு. அப்போது the ones place digit in 167ல் ones place digit என்ன, 7. ones place digit 7. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எதனா ஒரு நம்பர் ஒன்ஸ் பிளேஸில் 3 முடிஞ்சிருந்தா தான் அதோட கியூப் வந்து 7ல் ஒன்ஸ் பிளேஸில் முடியும். ஏன்னா 3 கியூப் வந்து 27, 7ல் முடியும். அப்போது ஒன்ஸ் பிளேஸ் டிஜிட் இன் தி கியூப் ரூட் ஆஃப் தி கிவன் நம்பர். இந்த கிவன் நம்பரோட கியூப் ரூட்டில் 7 இருக்கிறதுனால அதை எடுத்தால் மேபி என்னவா இருக்கும், ஒன்ஸ் பிளேஸில் 7ல் முடிஞ்சதுன்னா ஒன்ஸ் பிளேஸில் என்ன இருக்கும், 3 இருக்குன்னு தெரியும். அப்போ 3. ஓகேங்களா? இப்போது செகண்ட் குரூப் எடுப்போம். செகண்ட் குரூப்பில் நம்ம 12 தான் பாக்கி இருக்குது. 12. இந்த 12 எடுத்திங்கன்னா நான் ஏற்கனவே இந்த முன்னாடி சம்மில் சொன்னேன் இல்லைங்களா, அப்போ 12ன்றது எந்த கியூபுக்கு நடுவில் வரும், எந்த கியூபுக்கு நடுவில் வரும், 2 கியூப் வந்து 8 இல்லைங்களா. அடுத்தது 3 கியூப் என்னது, 3 கியூப் வந்து 3 × 3 9, 9 × 3 27. அப்போது 8க்கு 1க்கு 2க்கு நடுவில் வராது 12. கண்டிப்பாக 1க்கு 2க்கு நடுவில் வராது. 8ஐ விட பெருசு அது. அப்போ 8ஐ விட பெருசுன்றதுனால 2 கியூபுக்கும் 3 கியூபுக்கும் நடுவில் தானே இருக்கும். அப்போ 2 கியூபுக்கும் 3 கியூபுக்கு நடுவில் 12 வருது. விச் இஸ் கிரேட்டர் தென் 2 லெஸ்ஸர் தென் 2 கியூப். அப்போ என்ன செய்வீங்க நீங்கள், எது ஸ்மாலஸ்ட் நம்பர் உங்களுக்கு இதில், இது வந்து கண்டிப்பாக இன்பிட்வீன் இதுக்கு கியூப் நம்ம போடவே முடியாது. போட முடியாதுன்றதுனால எதுக்கு கியூப் ஃபார்மேஷன் வந்திருக்கும், 2க்கு தான் வந்திருக்கும். அப்போ இதோடைய டென்ஸ் பிளேஸில் என்னவா வந்திருக்கலாம், ஆன்சரு 2ஆக தான் இருக்கணும். ஓகேவா? அப்போ என்ன போடலாம், டென்ஸ் பிளேஸ் ஆஃப் தி ரெக்வயர்டு கியூப் ரூட். நமக்கு கியூப் ரூட் எடுத்தோம்னா டென்ஸ் பிளேஸ் ஆஃப் தி கிவன் நம்பர் என்னவா இருக்கும், 2ஆக தான் இருக்கும் டென்ஸ் பிளேஸில். நம்பர் என்ன, ரெக்வயர்ட் நம்பர் கியூப் ரூட் ஆஃப் 12167 போட்டோம்னா என்ன வரும் உங்களுக்கு, ஆல்ரெடி நான் உங்களுக்கு நம்ம ஒன்ஸ் பிளேஸில் 3 வரும்னு சொல்லியிருக்கோம். இங்கே 2 தானே இருக்கும் டென்ஸ் பிளேஸில் 23. அப்போ இது என்னது, இது 23 கியூபோட ஆன்சர் தான். இது என்ன, 23 கியூப் போட்டிங்கன்னா தான் 12167 கிடைக்கும். கியூப் ரூட்டடுக்குள்ளே நமக்கு ஆன்சர் 23 கிடச்சிருச்சு. இதே மாதிரி மெத்தட் தான் 32,768 போடுங்க. அதில் டவுட் இருந்தால் சொல்லுங்கள். அதுக்கு பதிலாக கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான எக்ஸாம்பிள் சம் ஒன்று சொல்லிக் கொடுக்குறேன் இதே மாடலுக்கு. அதை சொல்லிக் கொடுத்தாலுமே இதை நீங்கள் ஈஸியாக போட்டுடுவீங்க. இப்போ எக்ஸாம்பிள் சம் ஒன்று சொல்லிக் கொடுக்குறேன் பாருங்கள். இதில் வந்து 857375 முதல்ல அதை போடுங்க. எப்படி போடுவீங்க, ரைட் மோஸ்ட்லேருந்து 3 டிஜிட்டாக பிரிக்கிறீங்க.
அப்போ இங்கே ஒரு 3 டிஜிட் இங்கே ஒரு 3 டிஜிட் கணிச்சிருச்சு. அப்போ உங்களுக்கு எது குரூப் 1? ரைட், இது குரூப் 1, இது குரூப் 2. அப்போ குரூப் 1ல நமக்கு 375 இருக்குது. நல்லாவே உங்களுக்கு தெரியும் 5ல் முடிஞ்சால் அதோட ஒன்ஸ் பிளேஸில் 5ல் முடிஞ்சால் என்ன இருக்கும்? ஒன்ஸ் டிஜிட்டு 5 தான், அப்படி இல்லைங்களா? அப்போது ஒன்ஸ் டிஜிட் ஆர் யூனிட் டிஜிட். நமக்கு எது யூனிட் டிஜிட் ஆஃப் தி ரெக்வயர்டு? நமக்கு தேவையான கியூப் ரூட்டில் யூனிட் டிஜிட் என்னவா இருக்கும்? இங்கே 5ல் முடிஞ்சிருக்கு, அப்போ யூனிட் டிஜிட்டு 5ல் தான் வரும். யூனிட் டிஜிட்டு 5ல் தான் வரும். இது ஒன்ஸ் பிளேஸில் யூனிட் டிஜிட் கண்டுபிடிச்சிட்டோம். டென்ஸ் பிளேஸ் நம்ம கண்டுபிடிக்கணும், அது செகண்ட் குரூப் வச்சு. செகண்ட் குரூப் என்ன? குரூப் 2. குரூப் 2 என்னது? 857. 857 தான் குரூப்பு. இப்போ இந்த ஸ்டெப்பில் பாருங்கள், இந்த ஸ்டெப்பில் நமக்கு 9 கியூப் என்னன்னு பார்ப்போம். we know நமக்கு வந்து 9 கியூப் வந்து 729 தெரியும். அதே 10 கியூப் எடுங்க 1000. அப்போ 857ஓட இது கிராஸ் ஆகி போயிடுச்சு. அப்போ அதுக்கு முன்னாடி தான். அப்போ 10 கியூப் நமக்கு 0ல் முடியறது ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சுக்கும். 10 கியூப் எடுத்தாலுமே 1000. அப்போ அந்த 857 1000க்கு முன்னாடி இருக்குது. அப்போ 9 கியூப் பாருங்கள். 9 கியூப் பார்த்தீங்கன்னா 729. அப்போ நடுவில் வந்துருச்சா? அப்போ 857என்றது எதுக்கு நடுவில் இருக்குன்னா 729க்கும் 857என்றது 1000க்கும் நடுவில் இருக்குது. கண்டுபிடிச்சிட்டோமா? இது வந்து 9 கியூபுக்கும் 10 கியூபுக்கும் நடுவில் இருக்குது. இதை போட்டுக்காதீங்க, போட்டிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். 857என்றது 729க்கு 1000க்கு நடுவில் இருக்குது. அங்கே வந்து நமக்கு வந்த டிஜிட் எல்லாமே பார்த்திங்கன்னா சின்னதாக இருந்ததுனால அதை போட்டுட்டோம். பட் இங்கே த்ரீ டிஜிட் ஃபார்மேஷனில் நிற்கிது. இது 3 டிஜிட் ஃபார்மேஷனில் நிற்கக்குள்ள நமக்கு ஒரு நம்பர் தான் தேவை டென்ஸ் பிளேஸில். ஏன்னா 2 டிஜிட் நம்பர் நம்ம பண்ணக்குள்ளே தான் வரும். ஒரு நம்பர் தேவைன்னக்குள்ள இதோடைய ஒன்ஸ் பிளேஸ் என்ன? 9 தெரியும். ஒன்ஸ் பிளேஸில் 9 இருந்தால் தான் அதோட கியூபும் 9ல் முடியும்ட்டு. அப்போது we take the ones place. எது? we take the ones place of the smaller number என்னவோ அதோடைய ஒன்ஸ் பிளேஸை எடுத்துக்கோங்க. ஸ்மாலர் நம்பர் என்னவோ அதோட ஒன்ஸ் பிளேஸ் எடுத்துக்கோங்க. we take the ones place of the smaller number 729. என்னது ஒன்ஸ் பிளேஸு? 9. 9 டென்ஸ் பிளேஸாக எடுத்துக்கோங்க. as the tens place ஆஃப் தி ரெக்கையர்ட் கியூப் ரூட்டுக்கு நமக்கு தேவையான டென்ஸ் பிளேஸ்க்கு இங்கே இருக்க ஒன்ஸ் பிளேஸ் ஸ்மாலர் நம்பரோட ஒன்ஸ் பிளேஸை எடுத்து போட்டுப்போம். ஸோ நம்ம என்ன ஆயிருக்கோம்? கியூப் ரூட் ஆஃப் 857375 ஈக்குவல் டு என்ன போட்டுப்பீங்கன்னா ஏற்கனவே நம்ம 5 வந்து ஒன்ஸ் பிளேஸில் கண்டுபிடிச்சிட்டோம். டென்ஸ் பிளேஸ்க்கு என்னவா எடுத்திருப்போம்? 729ஓட யூனிட் பிளேஸில் இருக்க நம்பரை எடுத்துக்கோங்க 9. நம்மளுடைய ரெக்கார்ட் நம்பர் என்னென்னா 95 தான். அப்போ 95 கியூபு தான் வந்து 857375ன்னு இருக்கும். இப்போ நான் சொல்லி கொடுத்ததை வச்சு உங்கள் புக்கில் எக்ஸாம்பிள் 8 உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்தீங்கனாலும் இன்னும் கிளாரிட்டியாக புரிஞ்சிடும். நான் காம்ப்ளிகேட்டட் இருக்கலாம் நடத்திட்டேன். எக்ஸாம்பிள் 8 நீங்கள் கோத்ரூ பண்ணிங்கன்னா ஃபுல்லாக தரோவாக புரிஞ்சிடும். சொல்கிற மாதிரி இந்த சாப்டரில் உங்களுக்கு எக்ஸசைஸ் 7.2ல் எதனா டவுட் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு 3 தடவை வந்தால்